பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக மற்றொரு பெண்ணை குறித்து வேதாகமத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இவருடைய பெயர் எஸ்தர். எஸ்தர் என்பதற்கு என்ன பொருள் என்றால் நட்சத்திரம் என்று பொருளாம். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த எஸ்தர் ஒரு ஆதரவு இல்லாத, தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண். அவர்களை அவருடைய சிறிய தகப்பனார் எடுத்து வளர்க்கிறார்கள். ஒரு அப்பா அம்மா இல்ல அப்படின்னாவே இந்த சொசைட்டில எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லைங்களா? என்னதான் வளர்ப்பு தகப்பன் பாசத்தை கொட்டினால் கூட அவருடைய உண்மையான தாய் தகப்பன் கொடுக்கிற அந்த அன்பு கிடைக்காது இல்லைங்களா? அன்புக்காக ஏங்குகிறதான ஒரு நல்ல மகள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அகஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனைக்கு போக ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள். அந்த எஸ்தர் ஒரு அபலையாக இருந்த, ஒரு ஆதரவற்ற பெண்ணாக இருந்த ஒரு பெண்ணை அரியணையில் ஏற்றினார் என்றால் அந்த பெண்ணிடத்தில் இருந்ததான நல்ல குணங்கள் என்ன? இன்றைக்கு ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர்களிடத்துல ஒரு சில குணாதிசயங்கள். நம்ம எப்பவுமே ஒரு மனுஷியை பார்க்கும் பொழுது, ஒரு மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே ஒரு நற்காரியங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஆண்டவர் ஒவ்வொரு நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப அதே போல நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொண்டே இருக்கணும், நம்ம மாறிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த எஸ்தர் அம்மாட்ட என்ன, அவங்க கிட்ட இருந்த ஒரு நல்ல குணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அந்த அம்மாட்ட இருந்தது கீழ்ப்படிதலின் ஆவி. தன்னுடைய தகப்பன் சொல்லுகிற காரியத்திற்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க, ஒபே பண்றாங்க. நீ இப்படிதான் நடக்கணும், கீழ்ப்படுகிறாங்க. இதையெல்லாம் நீ சொல்லக்கூடாது, கீழ்ப்படுகிறாங்க இல்லையா? அப்போ ஒரு பெண்ணிட்ட கீழ்ப்படுகிற குணம் இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் அந்த பெண்ணை ஆசீர்வதிப்பார். அது தாய் தகப்பனுக்கா இருக்கலாம், மாமனார் மாமியாருக்கா இருக்கலாம், கணவனுக்கா இருக்கலாம். யாருக்குனாலும் நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா, கீழ்ப்படுகிற குணம் நமக்கிட்ட இருந்தா நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது அவங்களுக்கு இருந்தது என்னன்னா பொறுமையின் ஆவி. ஒரு பிரச்சனை வருது, தன்னுடைய வளர்ப்பு தகப்பன் மூலமாக ஒரு காரியத்தை அவர்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே கத்தி குதிச்சு ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒன்னும் பண்ணல. அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. பொறுமையா அதை ஹேண்டில் பண்றாங்க. பொறுமை ஒரு பெண்களுக்கு மிக 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 தேவையான ஒரு குணம்னா பொறுமை. ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை மேற்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வெளில வரலாம். அந்த நிதானிக்கிற பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அது குடும்பத்தை நடத்துகிறதா இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட காரியத்துல, எதுனாலும் சரிங்க. உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா நீங்க நிறைய பிரச்சனையில மாட்டாம நீங்க வெளியில வந்திருப்பீங்க. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் நான் பொறுமை இழந்ததுனால நிறைய லாஸ், நிறைய பேர் நம்மகிட்ட சொல்றாங்க இல்ல. அப்ப பெண்களுக்கு என்ன தேவைன்னா முதல்ல பொறுமையின் ஆவி தேவை. சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா விசாரிக்கிற குணம் ஒரு பெண்ணிட்ட இருக்கு. இவங்க எஸ்தர் அம்மாட்ட இருந்தது. அவங்க ஒரு மொர்தெகாய் சொல்லி விடுறாங்க, அவங்க வளர்ப்பு தகப்பன் ஒரு காரியத்தை சொல்லி விடுறாங்க, அவங்க விசாரிக்கிறாங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனை, தன்னுடைய குடும்பத்தை பற்றி, தன் பிள்ளைகளை பற்றி, தன் கணவனை பற்றி என்ன செய்யணும்? விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். என்னுடைய வேலை காலையில எழுந்தமா, வீட்டு வேலையை செஞ்சனா, சமைச்சனா, இதுதான் என் வேலைன்னு சொல்லி அப்படியே விட்டீங்கன்னா குடும்பம் சரி இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்கிற குணம் அந்த எஸ்தர் அம்மாட்ட இருந்துச்சு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளையே, நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பேரை நான் பார்க்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட பாடம், பிரச்சனை எங்க அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுன்னா விசாரிக்காம போனதுனால பல பிரச்சனையை அவங்க பார்த்திருக்கிறாங்க. என் வாழ்க்கையில அப்படிதான். நான் சில நேரங்களில என்ன செய்தோம், விசாரிக்காம போனதுனால பல பிரச்சனைகளுக்கு நான் உள்ளாகிறேன். திரும்ப இந்த பிரச்சனைகள் பூதாகரமாக பெரிதாக வரும் பொழுது என்ன செய்யறோம்? ஐயோ, நான் ஆரம்பத்திலேயே அதை விசாரித்திருந்தா இன்றைக்கு இவ்வளவு பெரிய இழப்பை நான் தவிர்த்திருக்கலாமே என்று சொல்லி நான் ஃபீல் பண்ண நாட்கள் உண்டு. என் வாழ்க்கை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வருமானத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்கணும். என்ன பண்றீங்க? எப்படி வந்தது? சரியா? அது விசாரிக்கலன்னா நம்ம என்ன செய்வோம்? பிரச்சனையில மாட்டிக்கொள்வோம். அடுத்தது இந்த அம்மாக்கு இருந்தது தெய்வ பக்தி. வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லி வந்த உடனே அவங்க ஓடல, தன்னுடைய கணவன்கிட்ட போய் பிரச்சனைக்கு தீர்வு காண ஓடல. அவங்க செய்த காரியம், தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனை, அதற்கு நீங்க யார்கிட்ட தீர்வு காண ஓடுறீங்க? மனுஷன்கிட்டயா, அதிகாரிகிட்டயா, பெற்றோர்கள் இடத்துலயா, கணவன் இடத்துலயா, யார்கிட்ட ஓடுறீங்க? எல்லாருக்கிட்டையும் நீ ஓடுறதுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த எஸ்தர் அம்மா செய்தது போல, இந்த தாயார் செய்தது போல தேவ சமூகத்திலே உபவாசித்து தன்னுடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தேவனாகிய கர்த்தரிடத்திலே மன்றாடி பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தன் கணவனிடத்திலே ஓடுகிறார்கள். சரியாக இருந்தது. இதை கேட்கும் பொழுது நாம் கூட நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்ம யார ஓடுறோம்ல, ஓடாதீங்க. தேவ சமூகத்துல தரித்திருங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உபவாசிங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை இப்படி இருக்கிறது, என்னுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய காரியம் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு வழி தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஆவியானவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உபவாசித்து உங்கள் சரீரத்தை ஒடுக்கி தேவ பாதத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மனுஷர்கள் மூலமாக உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை உண்டாக்குவார். ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? எல்லா மனிதர்கள்ட்டையும் ஓடிடுறோம். எல்லா மனிதர்களும் முடியாது என்று சொன்ன பிறகு கடைசியாக தேவ சமூகத்திற்கு வருகிறோம். அப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு வேண்டாம் தேவ பிள்ளைகளே. அருமையான பெண்களை பார்த்து சொல்லுகிறேன், புத்தி உள்ள ஸ்திரீ வீடை கட்டுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி புத்தியா இருக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு நான் தனித்து ஆண்டவரோடு கூட உறவாடி அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உங்களுடைய தாழ்த்தி அவரிடத்திலிருந்து நீங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கை எப்பொழுதும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இந்த தாயினிடத்துல அந்த அப்படிப்பட்ட நற்குணங்கள் இருந்தது. அந்த நல்ல குணங்கள் இருந்ததுனால அவர்கள் உபவாசித்து பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியிலே வந்ததுனாலதான் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கு அந்த தாயாரை குறித்து நீங்களும் நானும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? உபவாசித்து முதலாவது அது தேவனிடத்துல கொண்டு போய் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட தீர்வு கேட்கணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு என்ன வழி என்று எனக்கு தெரியவில்லையே, எனக்கு நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிரச்சனையை ஆண்டவர் சன்னிதானத்திற்கு கொண்டு போகும் பொழுது, நம்முடைய சரீரத்தை தாழ்த்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த பிரச்சனையை தீர்க்கிற ஆளை எழுப்புவார். அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கா? இல்ல, நான் இன்னையில இருந்து என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எஸ்தர் அம்மாவுக்கு பதில் கொடுத்த தேவன், எஸ்தர் அம்மா செய்த அதே ஃபார்முலாவை நானும் கூட கடைபிடிக்க போகிறேன். என் வாழ்க்கையில வருகிற அத்தனை பிரச்சனைக்கும் முதலாவது தேவ சமூகத்திலே உபவாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். எஸ்தர் அம்மாவுக்கு செவி கொடுத்த தேவன், எஸ்தர் அம்மாவுக்கு ஆலோசனை கொடுத்த தேவன் அதை காட்டிலும் எனக்கும் அப்படியே செய்வார் என்று நம்பிக்கையோடு உங்களுடைய பிரச்சனைக்கு மனிதனை நாடி ஓடாதபடி தேவ சமூகத்திலே காத்திருந்து பதிலை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் அற்பமாய் இருந்தாலும் உங்களை அரியணையில் ஏற்றுகிற தேவன், உங்களை கீழாக்கி இருந்தாலும் உங்களை எல்லாவற்றிலும் மேலாக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்ப உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு தீர்வுக்காக எங்கேயும் ஓடாதீங்க. தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க, அவர் ஒரு தாழ்த்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே பெரிய ஜெயத்தை கொடுத்து உங்களை விடுதலையாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.